ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டூர் பிளானர். இப்போ நம்ம சேலம் ஜங்ஷன்ல இருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஸ்டேஷன் போயிட்டு அங்க இருந்து ஜத்தாயு எர்த் சென்டருக்கு போக போகிறோம். சேலம் ஜங்ஷன்ல வந்து ரெண்டு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வரப்போகுது. ஒன்று வந்து பெங்களூர்லேருந்து வரும், அதுக்கப்புறம் வந்து சென்னையிலேருந்து இன்னொரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வரும். அடுத்த வந்தே பாரத் ட்ரெயின் இது வந்து பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விவேக் எக்ஸ்பிரஸ். இது வந்து திருபுர்கால இருந்து கன்னியாகுமரி வந்துட்டு இருக்கு. இதுதான் இந்தியாவில் லாங்கஸ்ட் ட்ரெயின். நம்ம வந்து வந்தே பாரத் பார்த்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கு சேலம் வழியா. பெங்களூர் வந்தே பாரத் பார்த்தோம், அது சென்னை டு கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கு. நம்ம இப்போ திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். மணி இப்போ 7 மணி ஆகுது. நைட்டு 11 மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரெயின் காலையில் 7 மணிக்கு இங்கே வந்து சேர்ந்து. திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் பஸ் ஸ்டாண்ட். திருவனந்தபுரம் ஆப்போசிட்லேயே வந்து நமக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் நிறையா கிடைக்கும். அங்கே சாப்பிட்டுவிட்டு அங்கேயே வந்து பஸ் இருக்குது. நம்ம வந்து ஜத்தாயு எர்த் சென்டர் போகணுன்னா சடையமங்கலம்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அங்கே போய் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போகணும். அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். பஸ் ஸ்டாண்டில் வந்து கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க சடையமங்கலம் போகிற எந்த பஸ் போகுன்ட்டு. புனலூர், கொட்டரக்கரா, கோட்டயம் அந்த சைடு போகிற பஸ் எல்லாமே சடையமங்கலம் வழியாக தான் போகும். திருவனந்தபுரத்துலேருந்து சடையமங்கலம் போகிறதுக்கான பஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா 69 ரூபா தான்.
சடையமலைக்கு வந்து இறங்கியாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியுது, மலை மேல வந்து அந்த கழுகு இருக்கிறது பார்க்க முடியுது. இப்ப அந்த இடத்துக்கு போணும்னா, ஆட்டோ பிடிச்சு தான் போற மாரி இருக்கும். ஆட்டோ போய் கேட்கலாம் எவ்வளோ காசு கேட்குறாங்க என்னன்ட்டு. கொஞ்சம் தூரம் நடந்து வந்து கேட்டேன் ஆட்டோ. அ ஆட்டோ நெறைய நின்னுட்டுருந்துச்சு. எவ்வளோன்னு கேட்டேன். ரூ. 60 சொன்னாங்க. கொஞ்சம் ரீசனபிளா தான் தெரிஞ்சுது. அதனால கிளம்பி போயிட்டுருக்கோம். வாங்க போலாம். ஆக்சுவலா பஸ்ல வந்துட்டுருக்கும்போது இந்த இடத்துல வந்து நிக்குமான்னு கேட்டேன். நிக்காதுன்னு சொன்னாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல தான் போய் நிக்கும்னாங்க. அதனால தான் ஆட்டோ எடுத்துட்டு வந்தேன். எப்படி இருந்தாலும் இங்கேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டருக்கு உள்ள தான் போணும். ஜத்தாயோ எர்த் சென்டர். ரோப் கார் வந்து இன்றைக்கி இல்லை. விண்டு வந்து 40 கிலோமீட்டர்ஸ் மேலே அடிச்சதுன்னா ரோப் கார் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்களாம். இப்போ வாக்வேல தான் போடணும். 826 ஸ்டெப்ஸ் இருக்குது இதில். பேகு பெரிய பேக்காக நாட் அலோடு, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நாட் அலோடு, ஃபுட் ஐட்டம்ஸ் நாட் அலோடு. ரோப் காருக்கு போகலான்னு வந்தேன். கடைசியில் பார்த்தா இப்படி ஆகிடுச்சு. 800 ஸ்டெப்ஸுக்கு மேலே இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்த செக்யூரிட்டி செக் இருக்குது. ஜத்தாயோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 295 நம்ம வந்து நடந்து போனால், அதே ரோப் காரில் போனால் 499 சார்ஜ் பண்ணுறாங்க. ரோப் காரோட அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா, விண்டு வந்து நிறைய இருந்துச்சுன்னா அலர்ட் கொடுத்துருவாங்க. அதனால வந்து ரோப் கார் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அப்போ வந்து எல்லோரும் கண்டிப்பாக வந்து நடந்து தான் போக முடியும். வாக்வேல தான் போக முடியும். 295 சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 826 படிக்கட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடக்கணும். நம்மளுக்கு வந்து நடக்கிறதுக்கு வந்து மினிமம் வந்து 40 to 1 hour கூட ஆகும். கொஞ்சம் தூரம் ஏறினோம். இப்போ திருப்பி இறங்கிட்டு இருக்கு. காற்று பயங்கரமாக அடிக்குது. இந்த காற்று அடிக்கிறனால தான் அந்த ரோப் கார் வந்து ஆப்ரேட் பண்ணல. அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி 40 கிலோமீட்டருக்கு 45 கிலோமீட்டருக்கு மேலே அடித்து ஆப்ரேட் பண்ண மாட்டாங்களாம். பாருங்கள் எப்படி காற்று அடிக்குதுன்னு. டனல் மாதிரி வச்சுருக்காங்க. உட்காந்துக்கலாம். ஸ்டெப்ஸு கொஞ்சம் ஸ்டீப்ஸாக ஏறிட்டுருக்கு. இன்னும் 486 ஸ்டெப்ஸ்ன்னு போட்டிருக்கு.
குரங்கு கூட இருக்குங்களாம். அங்கே வந்து கிளாஸ் அது மாதிரி வச்சுருக்காங்க 360 வியூ பார்க்குறதுக்குன்ட்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெக்கை வந்து நிறையா இருக்கும், அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெக்கை இல்லாமல் இருக்கும். வெட்டின ரெக்கை அந்த சைடு இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. கோயில் இருக்குது, ஜட்டாயு ராமா டெம்பிள். இந்த கழுகு வந்து இந்த மலை வந்து கீழே ரோட்லேருந்து கூட தெரியுது. அங்கேருந்து கூட பார்த்தேன், ஆனால் டிஸ்டன்ஸில் தூரமாக இருந்தனால கேமராவில் கண்டிப்பாக கம்மியாக தான் தெரிஞ்சிருக்கும். ரோப் கார் ஆப்ரேட் பண்ணி பார்க்குறாங்களா என்னன்னு தெரில. போகும்போது ரோப் கார் இருந்தால் நல்லாயிருக்கும். திருப்பி போகும்போது கூட ரோப் கார் டிக்கெட் எடுத்து கூட போகலாம். ஜட்டாயு ஏன் இங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராமாயண காலத்தில் வந்து ராவணன் சீதையை தூக்கிட்டு போகும்போது இந்த ஜட்டாயு வந்து ராவணனை வந்து தடுத்து நிறுத்தியப்ப ராவணன் என்ன பண்ணியிருக்காருன்னா ரெக்கையை வெட்டியிருக்காரு. அந்த ரெக்கை வெட்டினால தான் இங்கே வந்து விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஒரு பக்கம் ரெக்கை இருக்கிற மாதிரி, இன்னொரு பக்கம் ரெக்கை இல்லாத மாதிரி இங்கே செதுக்கி வச்சுருக்காங்க. காற்று பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஆட்டம் ஆடுது. டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தரல. ரிட்டன் போக முடியாது. நல்லா ஆடுது பயங்கரமாக. ரோப் கார் ஸ்டேஷன் வீடியோ தான் எடுக்க விட்றாங்க, போக விட மாட்றாங்க. இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸ்நாக்ஸ் கடை இருக்குது, அதில் லெமன் ஜூஸ் கூட விற்கிறாங்க. அந்த லெமன் ஜூஸோட விலை பார்த்தீங்கன்னா 40 ரூபா. அதர் ஸ்நாக்ஸ் கூட இருக்கும் இங்கே. நான் இன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங் 10 மணிக்கெலாம் வந்து ஏற ஆரம்பிச்சனால வெயில் கம்மியாக இருந்துச்சு. இப்போ ஏறி வரவங்கலாம் பார்த்தா வந்து பயங்கரமாக வெயில். காற்றடித்தாலும் வந்து ஏறும்போது வந்து வெயில் அடிக்கும்போது அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம பரவாயில்ல, சீக்கிரம் இறங்கியாச்சு. வெயில் பயங்கரமாக அடிக்குது, காற்றும் அடிக்குது, என்ன பண்ணுறது. ஆனால் இந்த காற்று வந்து நம்ம ஏறும்போது அந்த காற்று வந்து தெரியாது.
வெயில் தான் நிறைய தெரியும். எல்லாம் வேர்த்து வராங்க பாவம். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா தான் இதாக இருக்குது. இல்லாட்டினா இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குது. செம கார். நான் வரும்போதெல்லாம் நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். 9:40 வந்தாச்சு. இப்போ இவ்வளோ கூட்டம் நிற்கிது. இவ்வளோ ஆட்டோ, அவ்வளோ கூட்டம். சீக்கிரம் வாங்க. இப்போ வந்தால் போக முடியாது. காலையில் வந்தால் பயங்கர கூட்டம் வந்தாச்சு. ஆனால் எப்படி போவாங்கன்னு தெரில. திருவனந்தபுரம் சென்ட்ரலில் நிற்கிறோம். ரிட்டன் ட்ரெயின் வந்து 7:15. மணி இப்போ 6:20 ஆயிடுச்சு. இன்னும் ட்ரெயின் வரல. நம்ம ட்ரெயின் கரெக்டாக 7:15 கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. இங்கேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு போகணும். இதோட நம்ம வீடியோ இப்போ முடியுது. அடுத்த வீடியோவில் வேறு லொக்கேஷனை நம்ம மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம் நண்பர்களே.